மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா, மன்னாதி மன்னர்கள் கூடுகின்ற மாளிகை தான் எம்ஜிஆர். எத்தனையோ பாவலர்கள் புரவலர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடியவர் எம்ஜிஆர். மிஸ்டர் சங்கர், நீங்கள் டைரக்டர், இந்த படத்தில் எம்ஜிஆர் நாயகன். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த படத்தில் எம்ஜிஆருக்காக ஒரு காதல் பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன். எம்ஜிஆர் மிகப்பெரிய தமிழ் விரும்பி. அது மட்டும் இல்லை, இந்த காதல் பாட்டை எம்ஜிஆரை தவிர வேறு எந்த நாயகனுக்கும் இந்த பாட்டை நீங்கள் தர முடியாது அப்படி சொல்லிட்டு கண்ணதாசன் காரில் ஏறி டோர் லாக் பண்ணி கிளம்பிட்டாங்க. இதே டைரக்டர் சங்கர் சில ஆண்டுகள் கழித்து எம்ஜிஆரை நாயகனாக வைத்து சந்திரோதயம்னு ஒரு படம் எடுக்கார். இதில் எம்ஜிஆர் நாயகன், கலைச்செல்வி ஜெயலலிதா கதாநாயகி. இப்போ கவிஞர் வாலி பாட்டு எழுதுறாரு. பணத்தோட்டம் படத்தில் எம்எஸ் விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி 2 பேரும் சேர்ந்த மியூசிக். சந்திரோதயம் படத்தில் எம்எஸ்வி மட்டும்தான் மியூசிக். கவிஞர் வாலி பாட்டு எழுதுறாரு. அப்போ டைரக்டர் சங்கர் சொல்கிறாரு, வாலி அவர்களே, நான் டைரக்ட் பண்ண பணத்தோட்டத்தில் பேசுவது கிளியா பாட்டில் பாடுவது கவியா, இதற்கான விளக்கத்தை கண்ணதாசன் கொடுத்தாரு. நான் தான் கேள்வியை கேட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரை தவிர வேறு எவரும் நடிக்க முடியாது என்கின்ற அளவிற்கு கண்ணதாசன் அப்படி ஒரு காதல் பாட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த சந்திரோதயம் படத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எம்ஜிஆர் தானே ஹீரோ. இவர் உடனே சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ அந்த பாட்டில் கதாநாயகி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து பாடுவதாக வாலி எழுதுறாரு. வாலிப கவிஞர் அல்லவா. இளஞ்சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ. வாலி என்ன சாதாரணப்பட்டவரா?